எல்லாத்துக்கும் பேர் மாத்திர வேலை, பேர் வைக்கிற வேலை. ரெண்டு தான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று பேர் வைப்பாரு, இல்லது பேரை எடுப்பார். எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறரை நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவருக்கு இருக்கிற குணமே அடுத்தவங்களுக்கு இருக்கும் அவர் நினைக்கிறார். அது தப்பு. முதல்ல உதாரணமாக சொல்லணும்னா, ஏறி வந்து ஏனியை எட்டி வதைக்கிற மனப்போக்கு நாடு இருந்து விடல. வெளிநாட்டில் உல்லாச சுற்றுப்பயணம் போனார். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்து இறங்கினார். திருச்சியில் நேராக மருத்துவமனைக்கு போனார். ஒரு மலர் உலையை வெளிச்சார். நேராக திருச்சி போய் துபாய் போயிட்டார். இவரெல்லாம் நாட்டில் துணை முதலமைச்சர் இருப்பதற்கு சரிங்களா? நியாயமா? கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஜெயலலிதாமியார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காது, அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட காது, அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய காது. அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட காது, அமித்ஷாவோட காது. இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை ஒட்டி வீராப்பாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் இப்படி பேசுவதற்கு தார்மீக ரீதியான ரைட்டே முதல்ல ஒரு உரிமையே அவர் கிடையாது. தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூடு கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களை துப்பாக்கி சூடு, காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி என்ன சொன்னார்? தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. உலகத்தில் எந்த முதலமைச்சரும் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்க. ரொம்ப அன்பானவர்கள். அவர் விஜயில தமிழ்நாட்டையும் அவங்க கட்டுப்பாடுக்குள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடு எடுத்துக்கலாமா? எப்படி கட்டுப்பாட்டில் எடுக்க முடியும்னு முயற்சி செய்யறாங்க. விஜய் எம்மாத்திரம் விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ நடிகர்களுக்கு தராத ஒரு பாதுகாப்பை இங்கு ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பை, இந்திய நாட்டின் துணை இராணுவ பாதுகாப்பை ஏற்கனவே வழங்கியிருக்கிறார். அவரை மிரட்டி பணியை வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் முனையளவும் உண்மையில்லை. இப்போ நான் பெர்மிஷன் வாங்கிட்டு போனேன், இது ஒரு சாக்கு, ஒரு நாள் போகலாங்கிறதுக்காக சாக்கு. இது வந்து அவர் இறந்தவர்களை பார்க்காமல் இருப்பதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தவக தலைவரை கண்டனம் சொல்லி